இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, உலகத்துக்கே உங்களை ஆசீர்வாதம் வைக்க போறேன். சொன்னா கூட விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாத ஒரு கிரியை ஆபகுக் 1:5 கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். வாழ்க்கையில தோல்வின்னு சொல்ல வேண்டாம், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். நீங்க கோபப்பட்டு எரிச்சல்ல வேதனையில பேசின வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்க மாட்டார். அதெல்லாம் தூக்கி முதுகு பின்னாடி போட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க தைரியமா மலையை பார்த்து பேசி பாருங்க, அந்த வியாதியை பார்த்து பேசி பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே உங்களை ஆசீர்வதிப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார், மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உங்களுக்காக உருவாக்கி புது காரியங்களை தரப்போகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு நிமிடம் வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானார். ஆபிரகாமை குறித்து இங்கே அருமையாக வேதம் சொல்கிறது, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக. Abraham stood before a God and believed in a God who can revive dead things and who can call things which are not there as though they were. இல்லைன்னா எப்படிங்க அழைக்க முடியும்? தேவனால முடியும். மனிதரால் இது கூடாதது, ஆனால் தேவனால் இது கூடும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரனால் நீங்கள் சொல்லுகிறதை அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் முன்னேற்பாடாக அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். God's plan for Abraham started long time before it ever happened. அவர் ஒரு பிளானை வச்சுட்டாரு. அதுல அவரு ஏப்ராம சாராளோடு இணைத்து, சாராளுக்கும் உனக்கும் சேர்த்து நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன், அந்த மகன் உன்னுடைய வாரிசா இருப்பான், அந்த மகன் மூலமா நான் வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல திருவிடம் பற்றியிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு கூட அநேக வாக்கு தத்தங்கள் கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷம் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? இந்த வருடத்தினுடைய மையப்பகுதிக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள வந்திருக்கிறவங்களுடைய அங்கலாய்ப்புகளை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த வருஷம் முடிய போகிறது. இன்னும் எனக்கு அந்த கடன்ல இருந்து வெளியே வரல, இன்னும் அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி முடிக்கல. என் மகளுடைய திருமண காரியம், என்னுடைய அந்த வேலை, அந்த வீடு கட்டுற வேலை, வருஷம் ஓடிக்கிட்டே போகுது. இதோ இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. 2025 அதுக்குள்ள முடிய போகுது. பாஸ்டர், ஆண்டவர் சொன்னாரே, அவர் செய்வாரா? ஒரு கேள்விக்குறி. உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் யாருன்றத உன்னோட பேச விரும்புறேன். நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். அன்பான பிள்ளைகளே, ரோமர் 4:3 சொல்கிறது, வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 15 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவரை வீட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை பார்க்க வைத்து இவ்வளவா உன் சந்ததி பெருகும் என்று சொன்னபோது ஆபிரகாம் அதை கண்டு விசுவாசித்தார். நன்றாக கவனிங்கள், ஆபிரகாம் பிள்ளைகளை காணவில்லை, நட்சத்திரங்களை கண்டார், ஆண்டவரை விசுவாசித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
முதலில் ஆண்டவர் அற்புதத்தை காண்பிக்க மாட்டார். முதலில் ஆண்டவர் ஆவிக்குரிய தீர்க்க தரிசன காரியத்தை, வசனத்தை காண்பிப்பார். You will not see the miracle. First you will see the spiritual attestation or a sign of how God is going to bless you. யாராவது ஆமென் சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அது உங்க கனவுல இருக்கலாம், பாஸ்டர் பேசுற ஒரு வசனத்துல இருந்து இருக்கலாம், அல்லது நீங்க கேட்கிற ஒரு பாட்டில் இருந்து இருக்கலாம், அல்லது நீங்கள் போய் கொண்டிருக்கும் போது திடீர் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசி நான் நம்புறேன் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்கல்ல, தேவ மனுஷர்கள் ஆவியை நிரம்பி பேசுறாங்கல்ல, அப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கலாம். அதன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு சைனை காண்பிப்பார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் நட்சத்திரத்தை சைனா தான் காமிச்சார். நட்சத்திரங்கள் அவருக்கு குழந்தையாக மாறி வரவில்லை. நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஆண்டவர் நம்பினார். இன்னைக்கு நீங்க எதை பார்த்து நம்பிக்கை வைக்க போறீங்க? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு இந்த செய்தியை உங்க வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. இந்த செய்தியை நீங்க கேட்கறதே ஒரு சைன் தானே. இந்த செய்தியை உங்களை கேட்க வச்சதே ஆண்டவர் ஒரு சைன் தானே. ஆபிரகாமை வெளியே கூட்டி கொண்டு வந்து நட்சத்திரத்தை காண்பித்த ஆண்டவர் இன்றைக்கு ஆல்வின் தாமஸ் உடைய செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று உட்கார வைத்ததே ஒரு அடையாளம் தான். யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்ல பத்தாது இன்னும் பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, அவர் உங்களை பார்க்க சொல்றாரு. பார்க்கறதுல என்ன பிரச்சனை? ஆமாங்க, ஆண்டவர் உங்களை பார்க்க தான் சொல்ல. கண்களை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார். ஒரு குருடனை ஆண்டவர் கொண்டு போய் அவர் குளத்துல அவரோட கண்ணை கழுவி பார்க்க சொன்னார். அவன் கண்களை திறந்து பார்க்கிறான், நடக்கிற மனிதர்களை மரங்களாய் பார்க்கிறான். மறுபடியும் அவன் கண்களை தொட்டு விட்டு, இந்த தடவை கர்த்தர் மனுஷரை பார்க்காதப்பா, உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு மேல பார்க்க வச்சார். அவன் கண்கள் பூர்ணமாய் குணமாகி விட்டது. வாக்குத்தத்தம் பெறும்போது நன்றாக இருக்கிறது, ஆனால் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு முதல்ல அது ஆவிக்குரிய மண்டலத்துல காண்பித்தார், அது பூமிக்குரிய மண்டலத்தில் அற்புதமாய் வந்தது. எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஷிஃப்ட மாத்துறதுக்கு அவர் என்ன செய்ய போறாருன்னா உங்களை சேஞ்ச் பண்ண போறார். ஆபிரகாம் என்றால் உயர்ந்த தகப்பன். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது ஆபிரகாம அவர் ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? உயர்ந்த தகப்பன் இல்ல, ஜாதிகளுக்கு தகப்பனாக நான் ஏற்படுத்தினேன் அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, உலகத்துக்கே உங்களை ஆசீர்வாதம் வைக்க போறேன். கையை தட்டுங்க, சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆபிரகாம் விசுவாச தகப்பன். கர்த்தர் ஆபிரகாமுக்கெல்லாம் தர்றாரு. ஆபிரகாம் சொன்னதெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு. ஆபிரகாமும் பயங்கரமான ஆள்பா. ஆண்டவர் விசுவாசிச்சாரு, அவருக்கு குழந்தையே இல்லை, ஆனாலும் நம்பினாரு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு சொல்றாரு, ஆபிரகாமும் உங்களை மாதிரி சாதாரணவர் தான், அவரும் மனுஷன் தானே, அவருக்குள்ளேயும் சந்தேகம் வந்துச்சான். ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மணலத்தனையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட மறுபடியும் சொல்றாரு. ஆபிரகாம் சிரிச்சிட்டார். ஆண்டவரே, கற்ப செத்து போனேன் எனக்கு ஆண்டவரே, நான் வயசாயிடுச்சு ஆண்டவரே, 99 வயசாயிருச்சு ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு என்ன ஆண்டவரே? அவருடைய சரீரம் செத்து போனது அவருக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தரப்போறேன், இப்ப தரப்போறேன். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவருடைய பேரை மாத்தி ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொன்னாலும் காலம் போகும்போது வாக்கு தத்தத்துக்கும் அற்புதத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அது சிலரை சோர்ந்து போக செய்யதான் செய்யும்.
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சாராள் சிரிக்கிறான். சாராள் கதவுக்கு பின்னாடி இருந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார், சாராளுக்கு நெக்ஸ்ட் இயர் திஸ் டைம் அவளுக்கு குழந்தை இருக்கும்பா, உற்பவ கால திட்டத்துல அவளுக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே சாராய் சிரிக்கிறான். வயசான கிழவி எனக்கு எங்க இருந்து? அன்பார்ந்தோடைய பிள்ளைகளே, ஆபிரகாமும் சாராளும் சிரித்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தடுத்துடல. அவர்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் அவிசுவாசத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? அன்பார்ந்தோடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாமை ஆண்டவர் எவ்வளவு நேசித்திருந்தா, ஆபிரகாமுடைய அவிசுவாசத்தையும் தாண்டி தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வந்து அவரை ஆசீர்வதித்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை, நீங்க சொன்னா கூட விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாத ஒரு கிரியை ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பெறும்போது 100 வயது இருந்ததாம். இந்த சிரிச்ச போது ஆண்டவர் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல அந்த 12ஆம் வசனத்துல சாராள் சிரிச்ச போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வசனம் தெரியுமா? Is there anything too hard for the Lord? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்க உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என் வாழ்க்கை இப்படிதான் காம்ப்ரமைஸா வாழ போறேன், எனக்கு என்ன ஒரு எதிர்காலம் கிடையாது, இப்படிதான் வாழ்க்கை அப்படியே ஓட்டிட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாம், நீ வாழ்க்கையில தோல்வின்னு சொல்ல வேண்டாம், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன், அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். கையை தட்டி வாயை திறந்து ஆவியில் நிரம்பி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். அமர்ந்தவருடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்றேன், Abraham received the promises in the spiritual realm before he saw them in the natural realm. You need to see them in the spiritual realm. ஆவி மண்டலத்துல நீங்க அதை பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு ஆண்டவர் பூமியிலே நமக்கு இயற்கை மண்டலத்தில் அதை செய்து முடிப்பார். இந்த ரோமர் 4:17 என்ன போட்டிருக்குதுன்னா, he called those things that were not as though they were. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேச்சுரல்ல இல்ல, ஆனா ஸ்பிரிச்சுவல்ல அவர் இருந்ததை தான் கூப்பிட்டார். அல்லேலூயா. He called. அவர் அழைத்தார். எதை அழைத்தார்? ஏற்கனவே ஆவி மண்டலத்தில் அவர் செய்து முடிச்சதை அழைச்சார். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்புற விசுவாசிக்கிறேன், உங்க சுகம் ஆவி மண்டலத்தில் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ரெம்ல இருக்குது, ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய அந்த ப்ரொவிஷன்ஸ், கடன்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு, உங்க வியாபாரத்துல ஒரு செழிப்பு, உங்க பிள்ளைகள் படிப்புல அந்த பெரிய ரேங்க், எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அங்க இருந்து அழைக்க போகிறார். கால்ல பலவீனமா, முதுகு தண்ணில பலவீனமா, புதிய உறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு பொருத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரி எனக்கு தெரியும், அவர்களுக்கு கேன்சர் வந்தது. அந்த கேன்சர் வரும்போது அவங்களுக்கு 4th ஸ்டேஜ். அப்போ டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அவங்க போய் நம்முடைய வெள்ளூர்ல இருக்க சிஎம்சியில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ அறிக்கை செய்து ஜெபிக்க சொல், அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு. அப்போ அந்த சிஸ்டர் ரொம்ப பலவீனமா பயங்கரமா உருக்குலைஞ்சு இருக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, உன்னை கர்த்தர் பூர்ணமாய் சுகமாக்குறான், நீ மறுபடியும் வந்து ஊழியம் செய்ய போகிறாய், உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் எழும்பி இருக்க கிருபை செய்வார். மரணத்தின் விளிம்பு, ஹாஸ்பிட்டல்ல பல நாட்களா இருக்கிறார்கள், குடும்பம் எல்லாம் சிதஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொன்னார், இல்ல, உனக்கு சுகமுட்டு. சங்கீதம் 118:17 கன்ஃபஸ் பண்ண வச்சோம், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு அந்த பவர் ஆஃப் ப்ரொக்ளமேஷன்ல, அறிக்கை செய்கிறதுல
உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். He called those things that were not as though they were. ஆண்டவரும் அப்படி சொன்னாரு, நம்மளையும் அப்படி சொல்றார், சொல்ல வைக்கிறார். என் நண்பர் தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறவரா இருக்கார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். மனிதரால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பாருங்க, மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மலை தடையா இருக்குது, தடைய பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொல்லி அது அப்படியே விசுவாசம் நடக்குமா? அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். உண்டாகும் எது அர்த்தம் தெரியுங்களா? அது இல்ல, அதை அவர் அழைத்து உருவாக்கி தருவார். எப்போ? நீங்கள் அது இருக்குன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணும்போது. யாராவது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்ல ஆனா இருக்கு. ஆமே. சத்தமா சத்தமா சத்தமா, இல்ல ஆனா இருக்கு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இப்போ இல்ல ஆனா எனக்கு இருக்கு. அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட பணம் இல்ல, ஆனா கர்த்தர் உங்களை செல்வ செழிப்பா மாற்ற போகிறார். இப்போ கர்த்தர் சொல்றார், உங்களுடைய வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனா கர்த்தர் அதை எடுத்து போட்டு அற்புதமாய் உங்க குடும்பத்தை நடத்த போகிறார். இப்போ சில வியாதிகள் இருக்குது, கர்த்தர் அதை இல்லை என்று மாற்ற போகிறார். கர்த்தர் சொல்கிறார், 2 விதத்திலையும் அவர் வேலை செய்வார். எப்படிங்க? இல்லாததை இருக்குன்னு அழைப்பார், இருக்கிறத இல்லைன்னு சொல்ல வைப்பார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்று கண்ட எகிப்தியனை இது நீ என்றும் காண்பதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கு ஆனா இல்ல. அவங்க இல்லாம போயிடுவாங்க. சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு அந்த சேனையை கர்த்தர் க்ளோஸ் பண்ணிட்டார். இருந்துச்சு இல்ல, இல்ல குழந்தை இல்ல ஆனா இருக்கு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில செய்ய போகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். என்ன கன்ஃபர்ஸ் பண்ணி இங்க சொல்றாரு பிலிப்பு சபைக்கு? இப்போ இருக்குது, ஆனா என் குறைவுகளை அவர் மகிமையிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். எனக்கு இல்ல ஆனா இருக்குது. பவுல் அப்படிதாங்க ஊழியர் செஞ்சாரு. யார்கிட்டையும் போய் அவர் எதையும் கேம்பெயின் பண்ணல. அவர் ஜெபம் பண்ணாரு, அற்புதங்கள் நடந்துச்சு, தன்னால ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டது. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்வில் அற்புதங்களை செய்வார். அவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்காக தேவைகளை அவர் சந்திக்க போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த காலம் கடைசி காலமா இருக்கிறபடியினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாற வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது யோபு 22:28 என்ன சொல்லுகிறது? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீங்க ஒரு காரியத்தை முடிவு பண்ணீங்கன்னா அது நிச்சயம் நடக்கும். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா.
ஒரு காரியத்தை ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அது நிச்சயமா நடக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், ஒரு காரியத்தை நான் நிர்ணயம் பண்ணிட்டேன், உன் லைஃப்ல இதை செய்யணும் நான் முடிவு பண்ணி செய்தே ஆவேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில எத்தனையோ முறை அற்புதங்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆண்டவருடைய இல்லைன்றத ஆண்டவர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற அந்த சாட்சிய, அந்த குறிப்பிட்ட வருடம் முடிக்க வேண்டும், கடன் இருக்கிறது, ஆனா நெசாவுக்கு நம்ம நிறைய பேருக்கு உதவிகள் தரணும். என் மனசுல சரி, இந்த ஆண்டு நம்ம யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம், நமக்கே நிறைய கஷ்டம் இருக்குது, நம்ம பேசாம இந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அடைக்கிறதுக்கு பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம மற்றதை செய்யலான்னு சொல்லி மனசுல யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என் மனதுல ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உனக்கு உண்டானதை எடுத்துக்கொடு, உனக்கு உண்டானதை எடுத்துக்கொடு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் என்னமோ தேவைப்பட்டுச்சு. அந்த நெசாவுடைய சண்டே நம்ம நடத்துவோம் தெரியுங்களா, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, அப்புறமா துணிமணிகளை வாங்கி, ஸோ அதுக்கு அந்த பிரியாணிக்கு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு, நான் சொல்றது சில வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 வருஷம் இருக்கும். அப்போ நெசாவுக்காக இதை எடுக்கும்போது எனக்கு ஆண்டவர் மனசுல திருப்பி திருப்பி சொல்றா, நீ கொடு, உனக்கு கொடுக்கப்படும். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். இப்ப நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே, நான் இதை நான் கொடுத்துட்டா எனக்கு இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு இல்லையே. அப்ப ஆண்டவர் சொல்லார், நீ அறிக்கை செய். என்ன அறிக்கை செய்யறது? ஆண்டவரே, நீர் என்னுடைய குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவீர், நீ நிறைவாக்குவீர். எனக்கு இந்த மாதம் இந்த வருஷம் நான் செழிப்பா முடிப்பேன், இந்த வருஷம் கடன் இல்லாம முடிப்பேன், இந்த வருஷத்தை தாண்டி அடுத்த வருஷம் நான் போகும்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் கொண்டு போவார். நான் இந்த விசுவாசத்துல அறிக்கை செஞ்சேங்க. அறிக்கை செஞ்சது தைரியமா நெசாவை அந்த வருஷம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாம் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு, ஆண்டவரே இருக்கிறதெல்லாம் போயிருச்சு, கிறிஸ்துமஸ்க்கு வருது, நியூ இயருக்கு சர்வீஸ்க்கு வருது, அதுக்கு வெளியே ஹால் எடுக்கணும், அதுக்கு ரெண்ட் பே பண்ணணும், இதெல்லாம் இருக்குது, ஆனா கையில இருக்கிறது கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துல எனக்காக யாவை செய்து முடிப்பேன். நடந்தது என்ன? நெசாவுக்கு துணி கொடுக்கறதுக்காக ஒரு ஃபேமிலி, நாளைக்குனா சண்டேனா சனிக்கிழமை சாயந்தரம் வந்துட்டு பாஸ்டர் பார்க்கணும். சரி, பாஸ்டர் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? துணிகளை கொடுக்கணும். எங்கிட்ட கொடுத்து போங்க. இல்ல, பாஸ்டர் தான் பார்த்து நாங்க கொடுக்கணும். சரிங்க, ஓகே, எங்க வரீங்க? நாங்க இந்த ஊர்ல இருந்து வரோம். சரிங்க, வாங்க அப்படின்னு கொண்டு பார்க்க வைக்கிறாங்க. ஸோ என்கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் கொண்டு துணி கொடுக்க வந்தோம். சரிங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த துணிகளை எல்லாம் வாங்கி வைக்கிறேன். வாங்கி வச்சு முடிச்ச உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க ஜெபித்து கொண்டிருந்தோம், ஆண்டவர் எங்கிட்ட சொன்னாரு, நீ போய் இவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு சொன்னாரு பாஸ்டர். நாங்க ஒரு காணிக்கை எடுத்து வந்தோம். அப்ப நான் யோசிக்கிறேன், ரைட், ஓகே, நம்ம கொடுத்தோம், அதனால கர்த்தர் சரி, அதே தேவையை நமக்கு கொடுத்து முடிக்க போறார் போல இருக்குது, நமக்கு தேவையான அந்த 70,000 கர்த்தர் கொடுக்க போறார் போல இருக்குது, அதுதான் நம்ம செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு, சரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சரின்னு சொல்லி ஜெபம் பண்றதுக்கு எழுப்பி நின்று ஜெபம்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கைப்பை மாதிரி இப்படி உள்ள கையில வச்சிருப்பாங்க தெரியுங்களா, அப்படி கை கீழே வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையை எடுத்தாங்க. சரி, ஓகே, அதுல நமக்கு கொடுக்க போறாங்கன்னு நினைச்சா அந்த பையவே கொடுத்தாங்க. சொல்லி சொன்னாங்க, ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, பூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்க மினிஸ்ட்ரிக்கு தர போறாரு, இனிமேல் குறை இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி 70,000 விளைச்சதுக்கு 7 லட்சத்தை கொண்டு ஒருத்தவங்க கொடுத்துட்டு போறாங்க. ஒரே ஷாட்ல, ஒரே நிமிஷத்துல. எதுக்குன்னா, நம்ம கையில இருக்கிறத நம்பி ஆண்டவர் கையில கொடுத்துட்டு இது மாதிரி கர்த்தரை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி சொன்ன உடனேயே ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சு. எனக்கு ஆச்சரியப்பட்டு போன, கண்கள் கண்ணீரா வந்தது. இவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம உள்ளத்தை ஆராய்ஞ்சு அறிவார், டெஸ்ட் பண்ணுவார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், நம்முடைய ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதுக்குதான் கேள்வி கேட்பார் சிலர்கிட்ட,
பாருங்க, அந்த பர்த்திமேயுட்ட அவன் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தெரியாதா? பார்த்தா கூட கண்ணை திறக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? அவர் கேட்க, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அந்த 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷன் பாருங்க, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவர்கிட்ட இல்லாத இருக்கிறவைகளை போல அழைக்கிறதுக்கு வல்லமை இருக்குது. பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்றான், எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, யாரும் இல்லைங்கன்னு சொல்லி சொன்ன ஆண்டு சொல்ல, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இல்லாதத இருக்கிறவைகளை போல அழைச்சா. நான் நம்புறேன், கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு பயங்கரமான ஏதோ ஒரு டெர்மினல் இல். ஏன்னா காஃப்னா குணமாயிருக்கும், வேற ஏதாவதுன்னா குணமாயிருக்கு. ஏதோ ஒரு அழுகுகிற, ஒரு சரீரத்தில் அவரை வேதனைப்படுத்துகிற ஏதோ ஒரு காரியம், குஷ்டரோகமா, ருமடைட் ஆர்த்தரைட்டிஸா, பால்சியா, என்னன்னு தெரியலங்க. 38 வருஷமா அந்த மனுஷன் வியாதியா கணக்கிறான். ஆனா அந்த மனுஷன் வியாதியா கணக்கு சாகல, உயிரோட தான் இருக்கிறான். பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த வியாதியில இருக்கும்போது, அது ரொம்ப நாள் அந்த வியாதியில இருக்கும்போது எவ்வளவு எரிச்சல், கோபம் என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மனுஷனுக்கு அந்த எரிச்சல் இருக்குது. ஆனா ஆண்டவர் அவன் எரிச்சலை பார்க்கல, அவன் கோபத்தை பார்க்கல. ஆண்டவர் அவன் சுகத்தை பார்த்தார், அவன் வேதனையை பார்த்தார். இன்னைக்கு நீங்க கோபப்பட்டு எரிச்சல்ல வேதனையில பேசின வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்க மாட்டார். அதையெல்லாம் தூக்கி முதுகு பின்னாடி போட்டுட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறார். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுமான உங்கள் செயல்களும் உயிர்ப்பிப்பா. ரோமர் 8:11 படி இந்த வார்த்தைகளை பேசும் போதே உங்களுக்கு அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. முதுகு தண்டில நடு பகுதியில பயங்கரமான வலியோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இப்பொழுது அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. முதுகு தண்டுல சென்டர்ல பயங்கரமான கம்ப்ரஷன் இருக்குது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது. கர்த்தர் அதை சுகமாக்குகிறார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். காலில் பயங்கரமான பலவீனம், 2 காலும் வீங்கி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது வற்றி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய யூரினரி ட்ராக்ல இருக்கிற இன்ஃபெக்ஷனை கர்த்தர் சுகமாக்குகிறார். அந்த நீர் அழிவு நோயினால சரியா யூரின் போகாம தேங்கி இருக்கிற அந்த காரியம், கிரியாட்டின் லெவல் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. Be healed in Jesus' name. Be healed in the name of Jesus. நல்ல கால உதறி விடுங்க இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் இப்பொழுதே சுகத்தை தருவார். அம்பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல சாரிபாத் விதவையுடைய வீட்டுக்கு எலியா போனும்போது அது கேட்கிறார், என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா அவர் சொல்றா, நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கிறோம். அப்போ எலியா அவள்கிட்ட சொல்றார், பயப்படாத, வீட்டுக்கு போய் நீ சொன்னபடியே செய். என்ன அந்த அடை போறேன்னு சொல்லல, அதை செய். ஆனா என்ன பண்ணுனா, முதல்ல எனக்கு ஒரு பிரெட்டை ரெடி பண்ணி நீ கொண்டு வந்து கொடு, நான் அதை வாங்கி பூசிக்குப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்புறம் நீயும் உன் மகனும் சாப்பிடலாம். இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரே கேள்வி, இது எப்படி ஆகும்? கொடுத்துட்டா நமக்கே இல்லாம போயிருமா? ஆனா அவன் மனசுல ஒரு சந்தோஷம், நம்ம கிட்ட ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறாரு, இவர் ஏதோ சொல்றார், இதை செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு அது மாதிரிதான் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தத்தை கேட்டு நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க தைரியமா மலையை பார்த்து பேசி பாருங்க, அந்த வியாதியை பார்த்து பேசி பாருங்க, உங்க சரீரத்தை பார்த்து நீங்க பேசி பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஒரு திருப்பு முனையை தரப்போகிறார். யாராவது ஒரு பெரிய அளவியா சொல்ல மாட்டீங்களா? அப்ப என்ன தெரியுமா சொல்றாரு இவரு? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார், the jar of flour will not be used up and the jug of oil will not run until the day the Lord sends rain on the land. தேசத்தில் நான் மழையை அனுப்பும் வரைக்கும் உன்னுடைய பிசைகிற தொட்டியில மாவும் எண்ணெய் கலசத்துல எண்ணெயும் குறைந்து போக இல்ல. ஆனா இவர் சொல்றாரு, குறையாம இருக்கும். நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா உங்க மேல பேச விரும்புகிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த இருக்கிறது என்று அவர் சொல்லும் போதே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் வருகிறது.
குழந்தை இல்லாத இடத்துல ஒரு குழந்தையை பிறக்க வைக்க போகிறார். வீடு இல்லாத உங்களுக்கு ஒரு வீட்டை தரப்போகிறார். சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். அவருடைய வல்லமை உடைய சரீரத்தை தொடுகிறது. இயேசுவின் நாமத்திலே receive 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 right now in the name of Yeshua. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்கி வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். He is the God who calls things. அப்படின்னா past tense. அவர் ஏற்கனவே இருக்கிறத தான் கூப்பிட்டுருக்கிறார். அவருக்கு இல்லைன்னு கிடையாது. நம்ம கண்கள்ல தான் இல்ல, அவர் கண்கள்ல இருக்குது. உங்க கண்கள்ல இல்ல, அவர் கண்கள்ல இருக்குது. அவரால் கூடாது ஒன்றுமில்லை. அவருடைய கண்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கண்கள். அவருடைய கரங்கள் அற்புதத்தின் கண்கள். அவருடைய கரங்கள் வல்லமையின் கண்கள். அவருடைய கரங்கள் வல்லமையுடையவைகள். அவருடைய கண்கள் பார்க்கக்கூடியவைகள். வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. அப்படியே அவர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக. அப்படியே நீ செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் அப்பே. நாமே. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.